எங்கே போய் கொடுத்தீங்கக்கா? கொடுக்கலான்னு எங்கே போனீங்க? கொடுக்கலான்னு போனது வந்து கேரளா லக்கி ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனாங்க. எல்லா ஸ்கேனும் எடுத்தாங்க, எல்லாமே இது பண்ணாங்க. கடைசியாக வந்து சக்கரை இருக்குதுன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. யார் மூலியமா போனீங்க? யார் மூலியமா போனோம்னா இவரு தான் கூட்டிகிட்டு போனாங்க. யாரு? பேர் தான் முருகனா? முருகன் கூட்டிகிட்டு போனாங்க. என்னன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாரு? உனக்கு 4.5 வாங்கி தரமா வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. போய் நான் வாங்கி தந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லி உங்கள் கஷ்டத்துக்குனால நாங்கள் 4.5 வரைக்கும் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனார். எந்தெந்த ஹாஸ்பிட்டல் போனீங்கக்கா? கேரளா லக்கி ஆஸ்பத்திரி ஒன்று, அந்த திருச்சி ஒன்று, இன்னொரு பிளட் டெஸ்ட் ஒன்று, 3 ஆஸ்பத்திரிக்கும் கூட்டிகிட்டு போனோம். டாக்டரே வந்தாங்களா கார்ல? இங்க ஆமாம், கார்லேயே வந்தாங்க. கார்லேயே வந்து எல்லா இதுவும் வாங்கி பார்த்துட்டு சரி அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, ஓகே ஆனாலும் ஆயிடலாம். ஓ, டாக்டர் நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டாங்க இங்கேயே? பள்ளிப்பாளையமா வந்து அவங்களே கார்லேயே கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் அவங்களே பஸ் அடிச்சு அவங்களே போட்டு அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டாந்து விட்டுட்டாங்க. அந்த முருகனை எத்தனை பேருக்கு எடுத்துருப்பாரு உங்களுக்கு? நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே மீண்டும் தலை தூக்கும் கிட்னி விற்பனை. இது மேலும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் நீங்க பேசிய ஆடியோவையும் வீடியோவையும் நாங்கள் பார்த்தோம். தொடர்ந்து அரசாங்கமும் இதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது, விசாரணை அமைப்புகளும் அமைச்சு வராங்க, உயர்நீதிமன்றமும் இதற்காக நிறைய முயற்சிகளை எடுக்கணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கும் வலியுறுத்திட்டு வராங்க. இந்த நிலையிலும் மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லாம மீண்டும் மீண்டும் இந்த கிட்னி விற்பனை ஏன் நடைபெறுகிறது? அரசாங்கம் இதற்கு மேலும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தா இது சரிப்பட்டு வரும்? குறிப்பாக தமிழகத்தையே ஒழிக்கின்ற வகையில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமராபாளையம் பகுதிகளில் சட்டவிரோதமாக கிட்னி விற்பனை நடைபெற்று வருவதை நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி தொடர்ந்து பல ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில கடந்த 1 மாதங்களுக்கு முன்பே இந்த பள்ளிப்பாளையம் பகுதிகளில் அதிக அளவில் கிட்னி விற்பனை நடைபெற்றதாக நாம் செய்திகள் தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்ட நிலையில் மாநில சுகாதாரத்துறை சார்பில் ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டது. அந்த குழுவிற்கு திட்ட இயக்குநராக வினித் என்பவரை நியமித்து அது முழுமையான அறிக்கையை வந்து சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அவர் முதற்கட்டம் மற்றும் 2ஆம் கட்ட அறிக்கையை வெளியிடப்பட்ட நிலையில் தொடர்ந்து இந்த பள்ளிப்பாளையம், குமராபாளையம் பகுதிகளில் இந்த சட்டவிரோத கிட்னி விற்பனை நடந்தது உறுதி செய்யப்பட்டது என்றும், தொடர்ந்து இந்த கிட்னி விற்பனை திருச்சி மற்றும் பெரம்பலூரில் இருக்கின்ற தனியார் மருத்துவமனைகளில் நடைபெற்றது உறுதி செய்யப்பட்டது என ஒரு அறிக்கை என்பது வெளியிடப்பட்டது. தொடர்ந்து இங்க இருக்கின்ற மக்களை எப்படி குறிவைத்து அந்த கிட்னி விற்பனையில ஈடுபடுறாங்க அப்படின்னு தெரிவிக்கும் பொழுது தொடர்ந்து அவர்கள் கந்துவட்டி கொடுமை மற்றும் மைக்ரோ பைனான்ஸ் ஆகியவர்களுக்கு உள்ளாகி தொடர்ந்து அவர்கள் கடனால் வாழ்ந்து கொண்டு வரும்போது அவர்களை குறிவைத்துதான் இந்த சட்டவிரோத கிட்னி விற்பனை என்பது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த கிட்னி விற்பனைக்கு மூளையாக செயல்பட்ட திராவிட ஆனந்த் என்பவர் தலைமறைவாக இருக்கின்றார். தொடர்ந்து அவரை சார்ந்த புரோக்கர்களும் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த நிலையில நாமக்கல் மாவட்டத்தினுடைய சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ராஜ்மோகன் என்பவர் வந்து 1 மாதத்திற்கு முன்பு ஒரு புகார் என்பது அளித்திருந்தார். அரசு மருத்துவமனையில் வைத்து கிட்னி விற்பனையில் ஈடுபட்ட ஒரு பெண்ணை அழைத்து வந்து நேரில் விசாரணை என்பது நடைபெற்றது. அந்த பெண்ணும் ஒரு புகாராக பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்திற்கு கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த சம்பவங்கள் தினந்தோறும் நடைபெற்று வந்த நிலையில மதுரை உயர்நீதிமன்றம் வந்து உடனடியாக இந்த சம்பந்தமாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு என்பது நேற்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டது. நேற்றைய தினமே ஒரு சிறப்பு குழு என்பதும் நியமிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம்தான் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் குறிப்பாக கல்யாணி என்ற ஒரு பெண் வந்து நம்மளிடம் தெரிவிக்கும் பொழுது இங்கிருக்கின்ற புரோக்கர், அதாவது இந்த வெடியார் சம்பளையம் மற்றும் மாதேஸ்வரன் கோவில் பகுதியை குறிவைத்து முருகன் என்ற இடைத்தரகர் வந்து செயல்பட்டு வருகிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நபர்களை அழைத்துக் கொண்டு கிட்னி விற்பனையில் ஈடுபட்டுகிறார். என்னிடம் அவர் கேட்டார், உங்களுக்கு கடன் இவ்வளவு இருக்கின்றது, நீங்கள் வாங்க, உங்களுக்கு 4.5 லட்சம் ரூபாய் நான் வாங்கி தரேன் அப்படின்னு என்னை அழைச்சிட்டு போனாங்க. குறிப்பா வந்து மருத்துவர்களை தன்னை நேராக வந்து ஒரு காரின் மூலம் நேராக வந்து சந்திச்சு என்கிற ஆதார் ப்ரூஃப் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்பான தகவலை நம்மள்ட்ட தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக கேரளாவில் இருக்கிற ஒரு லக்கி மருத்துவமனை, அது மட்டுமின்றி திருச்சிக்கும் அவரை கூட்டி சென்று பரிசோதனை செய்த பொழுது அவருக்கு சர்க்கரை அளவு அதிகமாக இருந்த காரணத்தினால் உங்களிடம் கிட்னி எடுக்க முடியாது அப்படின்னு அவரை திருப்பி அனுப்பிச்சதாக வந்து இந்த பெண் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. தொடர்ந்து
தொடர்ந்து ஏன் இந்த கிட்னி விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அப்படின்னு குறிப்பிட்டீங்கன்னா, இங்க அதிகப்படியான அந்த கந்து வட்டி இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் மைக்ரோ பைனான்ஸ், மீட்டர் வட்டி போன்ற பல்வேறு கடன்களை வாங்கி கொண்டு அந்த கடன்களை திருப்பி கட்ட முடியாமல் சூழ்நிலையின் காரணமாக தான் இவர்கள் வந்து அவர்களுடைய கிட்னியை வந்து விற்பனை செஞ்சுட்டு வராங்க. உடனடியாக இந்த கிட்னி விற்பனையில எத்தனை பேர் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு முழுமையான அறிக்கை வேண்டும் என்றால் உடனடியாக சுகாதாரத்துறையும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து இந்த பகுதியில ஒரு மிகப்பெரிய ஆய்வை நடத்த வேண்டும். ஆய்வை நடத்தினா மட்டும்தான் இங்க வந்து எத்தனை பெண்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதே சமயத்தில் எத்தனை புரோக்கர் இதுல இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான அறிக்கை வந்து கண்டுபிடிக்க முடியும். அதே சமயத்துல தற்போது வரை இப்ப கூட ஒரு பெண்மணி வந்து என்கிட்ட வந்து கிட்னி எடுக்க கூட்டிட்டு போனாங்க, ஆனா கிட்னி நான் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு நம்மள்ட்டே தெரிவிக்கிற ஒரு பெண் வந்து தொடர்ந்து இது நாளுக்கு நாள் அதிகமாக சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் உடனடியாக அந்த இடைத்தரகளை பிடித்து விசாரணை செய்யும் பொழுது இதற்கு மூளையாக ஒரு கிட்னி விற்பனை புரோக்கர் செயல்படுவார், இல்லாமல் இருக்க மாட்டாரு. அதனால அவரை பிடிச்சு இதற்கு வந்து விசாரணையில் ஈடுபட்டால் மட்டுமே தான் இந்த கிட்னி விற்பனை வந்து இந்த பள்ளிப்பாளையம் குமராபாளையம் பகுதியில் ஒழிக்க முடியும். உடனடியாக ஒரு மருத்துவ முகாம்களை மாவட்ட நிர்வாகம் அமைத்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உடல் ரீதியான என்னென்ன பாதிப்புகள் இருக்கிறது அப்படின்னு ஒரு முழுமையான தகவலை வந்து அவர்கள் தெரிவிக்க வேண்டும். உடனடியாக நேற்றைய தினமே மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு வந்து தனியாக ஒரு ஐஜி தலைமையில வந்து ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் வந்து இந்த ஆய்வு செய்யும் பொழுதுதான் இதில் எத்தனை இடைத்தரகர்கள் வந்து செயல்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு உண்மையான அறிக்கை செய்யப்படும். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.